நெல்லை ராதாபுரம் கால்வாயில் தண்ணீரை திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறக்க விவசாயிகள் தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ராதாபுரம் கால்வாய் தண்ணீரை ஆதாரமாக கொண்டு 52 குளங்கள் இருக்கின்றன எனவும் விவசாயிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைக்கிறார். அறிவரசு, விவசாயிகள் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டிருக்கும் கோரிக்கை என்ன? முழு விவரம். அதாவது நெல்லை மாவட்டம் என்பது ராதாபுரம் பகுதி மிகவும் வறண்ட வானம் பார்த்த ஒரு பூமி. இந்த நிரந்தரமான ஆற்று பாசனமோ குளத்து பாசனமோ கிடையாது. இதற்காகவே ராதாபுரம் கால்வாய் என ஒன்றை வெட்டி உள்ளனர். இது கடந்த அதாவது குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, சிற்றாறு 2 இந்த அணைகள்ல 1300 மில்லியன் கன அடி தண்ணீர் இருந்தால் இந்த ராதாபுரம் கால்வாயில தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 15ஆம் தேதி இந்த கால்வாயில் தண்ணீர் திறந்து விடுவார்கள். இதற்காக தான் இந்த கால்வாயை காமராஜர் ஆட்சி காலத்துல சுமார் 28 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கால்வாய் வெட்டப்பட்டது. அதுக்காகவே பேச்சுப்பாறை அணையை 42 அடியிலிருந்து 48 அடியாக உயர்த்திருந்தாங்க. ஆனா இப்போ தற்பொழுது குமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா அணைகளிலும் முழு கொள்ளளவு நீர் இருப்பு உள்ளது. இந்த தோவாலை கால்வாயில உள்ள இந்த ராதாபுரம் கால்வாய்ங்கிறது நிலப்பாறைங்கிற இடத்துல இருந்து பிரிஞ்சு வரும். இந்த நிலப்பாறையிலிருந்து ராதாபுரம் கால்வாய்க்கு வரக்கூடிய இந்த 52 குளங்களுக்கும் ஜூன் 15ஆம் தேதியே தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனா இதுவரை தண்ணீர் திறந்து விடவில்லை. இதனால இந்த பகுதியில விவசாயம் பாழ்பட்டு உள்ளது. சுமார் 14,000 ஏக்கர் ஒரு பருவம் சாகுபடி செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கு. மேலும் இந்த 28 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ராதாபுரம் கால்வாயில தான் இங்க நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கான ஒரு ஆழ்குழாய் கிணறுகளும் அதே மாதிரி உரை கிணறுகளும் அமைச்சிருக்காங்க. இந்த பகுதிகளில் இப்ப நிலத்தடி நீர் குறைஞ்சதுனால இப்போ ஒரு குடிநீர் பஞ்சம் ஏற்படும் ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. குடிநீர் தட்டுப்பாடு ஒருபுறம் இருக்க கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லை என விவசாயிகள் குமுறுகின்றனர். எனவே உடனடியாக ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறந்து விட வேண்டும். அதாவது இந்த தண்ணீர் வருகிற மார்ச் மாதம் வரையாவது திறந்து விடணும். ஒரு நாளைக்கு 150 கன அடி நீர் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக தற்பொழுது உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.